அப்புறம் நம்ம மாதேஷ் மாதேஷ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுக்குறாரு. எல்லாரும் பாண்டே, கிஷோர் கிசாமி, பாரிசாலன் எல்லாரும் போட்டு அவரை போட்டு அடிக்கிறீங்க. ஐயோ பாவம், காசுக்காக நம்ம தொழில் பார்க்குறோம்னா அந்த காசு யார் தராங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் சின்சியராக இருக்கணும். இது வந்து உலக நீதி. அது மாதிரி அவர் வந்து திமுகவோட பித்தலாட்டம் அவங்களோட எல்லாமே தெரியாமலாம் இல்லை, அவருக்கு தெரியும். அவர் வீட்டில் உட்காந்து அவங்க அம்மா அப்பா கூட பேசாமல் இருக்க மாட்டார், வீட்டு சூழ்நிலைகள் அவருக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் எல்லா நேரங்களும் பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வருமானம் வேணும், காசு வேணும், சரியா? அது மாதிரி மிரட்டப்படுவாங்க, இதுக்கு போட்டுக்கிட்டு எல்லாரும் அப்படி தான். அதையும் மீறி ஒருத்தன் வந்து திமுகவை எதிர்த்து ஒரு பத்திரிக்கை நடத்த முடியும் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்குனால் அது வந்து கொஞ்சம். இப்போ பாண்டேவே வந்து அடி பூசினாப்பில் தான் பேசுவார், அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பேச மாட்டார். இப்போ ஒரு சமீபத்திய உதாரணம் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர், அவர் நல்லா வீரியமாக ரொம்ப காட்டமாக அவர் வந்து எதிர்ப்பை பதிவு செஞ்சதுனால அவர் வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அதனால் மாதேஷ் பாவம், அவன் ஒரு முட்டை போண்டா. அந்த முட்டை போண்டா வந்து அது வந்து அதோட அந்த உடம்பை வளர்க்கணும். எப்படி இருக்கான் பாருங்கள், சும்மா 100 கிலோ. அந்த 100 கிலோ வரணும்னா கையில் காசு வேணுமா இல்லையா? காசு இல்லைன்னா எப்படி இருப்பான்? ராசாவின் மனசில் நடித்த வடிவேலு எப்படி இருந்தார் அந்த மாதிரி இருப்பான். ஏன்னா அப்போ காசு கிடையாது, காசு இருந்தால் மட்டும்தான் எல்லாம் நடக்கும். அதுக்கு என்ன வழி? நமக்கு கையில் ஒரு மீடியா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது வந்து மீடியாங்கிறது பத்திரிக்கை கிடையாது, பத்திரிக்கை நியாயமான பத்திரிக்கை கிடையாது, அது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் இன்றைக்கி யார் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தக்கப்படி நம்ம வந்து நம்மளோட இதை மாற்றிக்கணும். அதுதான் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து மாதேஷை போட்டு நான் அடிக்கிறேன், நீ அடிக்கிறேன், பாவம் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. நீங்கள் வேற போட்டு அவரை அடித்து வீட்டில் போய் உட்காந்துட்டு கதறி அழுகிறாராம். முந்தா நாள்லாம் எனக்கு ஒரு தகவல், நடுராத்திரி எஞ்சி வந்து அழுதுட்டுருக்காரான். என்னையை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு. ஐயோ பாவம், அவரை போட்டு படுத்தாது, சரியா? விடுங்க, போட்டு அவர் பேசட்டும், அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும். திராவிடம் அந்த ராமசாமி, ராமசாமி தான் எல்லாம் கிழிச்சான். ஔவையார் பாடாத பாட்டா, காக்கை பாடினியா பாடாத பாட்டா, எத்தனை புலவர்கள், எத்தனை பெண்பால் புலவர்கள். சரி, அவ்வளோதான் அவனோட அறிவு. தூரடுங்க.